உங்களுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கோழி குண்டு விளையாண்டு கொண்டிருக்கிற பொழுது ஈழத் தமிழர்களுக்காக நாகப்பட்டினத்திலே உங்க தாத்தா கருணாநிதி கச்சைத்துவை தூக்கி கொடுத்ததின் காரணமாக பல்வேறு மீனவ சொந்தங்கள் தாலி இருப்பதற்கு காரணமாக உங்க கட்சி சிங்கள பௌத்த பேரினவாதத்தை எதிர்த்து நாகப்பட்டினத்திலே உண்ணாவிரதம் இருந்தாரு எங்கள் தலைவர். அது அரசியல் இல்லையா? அதே 2017 உங்களுடைய மன்னராட்சி வாரிசு இளவரசர் உதயநிதி அவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? லாலா கட சாந்தி அப்படின்னு நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. நாட்டு மாட்டுக்காக முத்தச்சத்தம் கேட்டுக் கொண்டிருந்த மெரினாவிலே யுத்த சத்தத்தை முனையினார்களே தமிழ் மாணவர்கள், அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தாரே தளபதி. அது அரசியல் இல்லையா? எது அரசியல்? ஐயா செந்தில் அவர்கள் வந்து ஒரு படத்துல நான் மலையை அப்படியே பெயர்த்து தூக்கி வேற இடத்துல வைக்க போறாரு நகைச்சுவை பண்ணிருப்பாரு. இந்த காட்சிக்கும் இங்க கடலூர் மாவட்டத்திற்கு அமைச்சருக்கு என்ன வித்தியாசம்? அண்ணா அறிவாலயத்தில் கூட்டணியில் எத்தனை ஆதி தமிழர் கட்சிகள் கூட்டணியில் இருந்தாலும் அம்பேத்கருடைய சிலையை பனையூரிலே வைத்திருக்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம், நமது தலைவர் வெற்றி தலைவர் அவர்கள் மட்டும்தான். எங்களுடைய தலைவர் ராம்பாக் வந்தாருன்னா சும்மா அழகர் இறங்கி ஆத்துல வர மாதிரி ஜெகஜோதியா இருக்கும். பாவம் முதலமைச்சர் இறங்கி நடந்து வர. இந்த சந்திரமுகி படத்த ஒரு வசனம் வரும்ல, அவன் கங்காவை பார்த்தாரு, கங்காவா தன்னை நினைச்சுக்கிட்டாரு, கங்காவாவே மாறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. உங்களை போல கொலை செய்கிற கொள்கை எங்களை இல்லை, உங்களை போல ஊழல் செய்கிற கொள்கை எங்களது இல்லை, உங்களை போல வாரிசு அரசியல் செய்கிற கொள்கை எங்களது கிடையாது. 1998 கடலூர் முழுக்க வெள்ளப்பாழ் வந்து மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நிலையில் இதே இடத்திலே தலைவர் தளபதி அவர்கள் கடலூர் முழுக்க மக்களை திரட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கியவர் தான். இந்த கடலூர் மண்ணில் இருக்கக்கூடிய மாவட்ட அமைச்சர் அவர்கள் கடலூர் மண்ணிற்கு எதுவுமே செய்ததாக வரலாறு என்பதை கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடங்கி நடப்பதும் அண்டி பிழைப்பதும் அடிமையாய் இருப்பதும் என் வரலாற்றிலே கிடையாது என்று பேரறிவிப்பு செய்த தமிழகத்தினுடைய வெற்றி தளபதி தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, நமது தளபதி சொல்வதை மட்டுமல்ல சிந்திப்பதையே சிறப்பாக செய்து காட்டுகிற எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தாய் அண்ணன் ஆனந்தன் அவர்களுக்கும், மேடையில் இருக்கிற அனைத்து முன்னோடிகளுக்கும், முன்னால் இருக்கிற எங்கள் இளம் படை தளபதிகளுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கடலூரிலே பிறந்து காந்தியடிகளுடைய வாயால் தென்னகத்தின் ஜான்சி ராணி என்று போற்றப்பட்ட அஞ்சலை அம்மாளியுடைய நினைவு நாள் 1857 நடைபெற்ற சிப்பாய் புரட்சியில் சுட்டுக் கொன்ற அந்த ஜார்ஜ் நீல்ஸினுடைய சிலையை சென்னையில் அகற்றிய பெரும் வீராங்கனையை கொள்கை தலைவராக வைத்திருக்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டிலே தமிழக வெற்றி கழகம் தான். உங்கள் மீது இருக்கிற சூத்திர பட்டத்தை நீக்க மூத்திர சட்டியை தூக்கிக் கொண்டு தொண்டு செய்த படுத்த பலம் தூய தாடி மார்பில் வெல்லும் மண்டை சுரப்பை உலகி தொழும் உங்கள் பெயரை சொன்னாலே மனதில் சிறுத்தை எலியும் என்று எங்கள் பெரியாரை கொள்கை தலைவராக தூக்கி சுமக்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். படிக்கவில்லை என்றால் கூட தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் படிக்க வேண்டும் என்பதற்காக ராஜாஜி மூடிய 6000 பள்ளிக்கூடங்களையும் சேர்த்து 15000 பள்ளிக்கூடங்களை திறந்து படிக்க வைத்த கர்ம வீரர் காமராஜரை தூக்கி சுமக்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். அரசியல் நிர்ணய சபையால் பிராட்மேன் கமிட்டியுடைய சேர்மனாக நியமிக்கப்பட்ட டாக்டர் அம்பேத்கர் அரசியல் ஆசானை தூக்கி சுமக்கிற ஒரே கட்சி இன்றைக்கு தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். நீங்கள் சிந்தித்து பாருங்கள் உறவுகளே, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தால் கூட அண்ணா அறிவாலயத்தில் கூட்டணியில் எத்தனை ஆதி தமிழர் கட்சிகள் கூட்டணியில் இருந்தாலும் அம்பேத்கருடைய சிலையை பனையூரிலே வைத்திருக்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம், நமது தலைவர் வெற்றி தலைவர் அவர்கள் மட்டும்தான். தமிழனுடைய மானம் போகக்கூடாது என்பதற்காக 1730 பிறந்து ஐதரலியுடன் திப்பு சுல்தானுடன் சேர்ந்து வெள்ளையனை விரட்டிய பெருமா பாட்டி எங்கள் பாட்டி வீராங்கனை வேலுநாச்சியாரை வைத்திருக்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். நம்மளை பார்த்து கொள்கை இல்லை, அரசியல் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆமாம், எங்களுக்கு கொள்கை இல்லை. உங்களை போல கொள்ளையடிக்கிற கொள்கை எங்களுக்கு இல்லை, உங்களை போல கொலை செய்கிற கொள்கை எங்களுக்கு இல்லை, உங்களை போல ஊழல் செய்கிற கொள்கை எங்களது இல்லை, உங்களை போல வாரிசு அரசியல் செய்கிற கொள்கை எங்களது கிடையாது. அப்ப என்ன உங்களது?
பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னே பாட்டன் வள்ளுவன் எளிய குரலை முகப்பிலே வைத்து அரசியல் செய்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். உங்க குறிக்கோள் என்ன? அல்டிமேட் குறிக்கோள், இறுதி இலக்கு என்ன? எல்லாம் எல்லாருக்கும் என்று சொல்கிற பேரறிவிப்பு செய்த கட்சி தமிழக வெற்றி கழகம். எல்லாம் எனக்கு என்று சொல்கிற கட்சி திமுக. தன் கட்சியவே குடும்பமாக நினைத்தால் அது தமிழக வெற்றி கழகம். தன் குடும்பத்தை மட்டும் கட்சியாக நினைத்தால் அது திமுக. நம்மள பார்த்து சொல்ற நம்ம தளபதிக்கு அரசியல் தெரியலன்னு இந்த சொன்னாரே நம்மளுடைய தலைமை செயலாளர். பாருங்க, நான் ஏற்கனவே ஒரு மீட்டிங் பேசந்தான். உங்களுடைய துணை முதல்வர் உதயாநிதி ஸ்டாலின் கோழிக்குண்டு விளையாண்டு கொண்டிருக்கிற பொழுது ஈழத் தமிழர்களுக்காக நாகப்பட்டினத்திலே உங்க தாத்தா கருணாநிதி கச்சை தூக்கி கொடுத்ததின் காரணமாக பல்வேறு மீனவ சொந்தங்கள் தாழி இருப்பதற்கு காரணமாக உங்க கட்சி சிங்கள பௌத்த பேரினவாதத்தை எதிர்த்து நாகப்பட்டினத்திலே உண்ணாவிரதம் இருந்தாரே எங்கள் தலைவர். அது அரசியல் இல்லையா? காவிரி நதிநீர் உரிமைக்காக அந்த காவிரி நதிநீர் உரிமையும் கருணாநிதி பொதுத்துறை அமைச்சராக இருக்க போதுதான் அந்த உரிமை பறிபோனது. தான் நடிக்கிற படம் பெங்களூரிலே ஓடவில்லை என்றாலும் பரவாயில்லை, தமிழுடைய மானம் காக்கப்பட வேண்டுவதற்காக காவிரி நதியின் உரிமைக்காக உண்ணாவிரதம் இருந்தாரே தளபதி. அது அரசியல் இல்லையா? என் தங்கை அனிதா நீட்டிற்காக இருந்த போது அவர் வீட்டிற்கு சென்று உறுதுணையாக இருந்தாரே எங்கள் தலைவர். அது அரசியல் இல்லையா? நாங்கள் தமிழ் மாணவர்கள், தமிழுக்கு உயிரானவர்கள், தமிழகம் அமைதியாக இருந்தால் ஏடுகள் தூக்கி படிப்போம், இல்லை என்றால் எரிமலையாய் வெடிப்போம் என்று நாட்டு மாட்டுக்காக முத்தச்சத்தம் கேட்டுக் கொண்டிருந்த மெரினாவிலே யுத்த சத்தத்தை முனையினார்களே தமிழ் மாணவர்கள், அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தாரே தளபதி. அது அரசியல் இல்லையா? எது அரசியல்? உங்க கட்சியில பெரியவங்களே இல்ல. நாங்கள் முதியோர் இல்லம் நடத்தவில்லையா? தமிழ் தேசிய ராணுவ படையை கட்டி எழுப்புகிறோம். அதனால் இளைஞர்கள் பெரு கூட்டம் கிடைக்கிறது. ஆகவே நம்மளை பார்த்து அரசியல் இல்லை, கொள்கை இல்லை, தற்குறி என்று சொல்கிறார்கள். யார் தற்குறி? யார் தற்குறி? தற்குறி என்றால் என்ன என்று முதலில் புரிந்து கொள்ளுங்கள். தற்குறி என்றால் தன்னை பற்றின அடையாளத்தை பதிவு செய்வதுதான் தற்குறி. அந்த காலத்தில் செப்பேடுகளில் பேரை பதிவு செய்ய முடியாது, கையெழுத்து போட முடியாது. அதனால் ஒரு குடும்பத்திற்கும் தனி மனிதனுக்குமான குறியீடு இருக்கும். அதனால் அந்த செப்பேடுகளில் தன்னுடைய குறிப்பேடுகளை குறியை பதிவு செய்வார்கள். அதற்கு பிறகு உங்களுடைய பெற்றோருடைய நீங்கள் பத்திரத்தில் பார்த்தால் கீரல் என்று இருக்கும், கையொப்பம் வாங்குவதற்கு பதிலாக கீரல் என்று இருக்கும். அப்படி அதற்கு பிறகுதான் கையெழுத்து வந்தது. அதனால் தன் குடும்பத்தினுடைய பெருமையை குறிக்கிற சொல்தான் தற்குறி. அதனால் யாராவது தற்குறி என்றால் நீங்கள் கவலைப்படாதீர்கள். நான் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தன் குறிப்பை என் தலைவன் வெற்றி தலைவர் தளபதி என்று அறிவிக்கிற தற்குறி என்று பெருமையாக சொல்லுங்கள். அதற்கு பின்பு நம்மளை பார்த்து அணில் குஞ்சு என்று சொல்கிறார்கள். எனக்கு இதிகாசத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்றாலும் சரி, ராமர் கூட சேர்ந்து கொண்டு அணில் ஒரு பாலத்தை கட்டுவதற்காக உறுதுணையாக இருந்தது. ஆனால் எந்த வீட்டில் புகுந்தாலும் உருப்படாத ஆமை குஞ்சுகளாகத்தான் இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீர்கள். என் உறவுகளே, நேரமில்லாத காரணத்தால் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இங்கு இருக்கிற கூட்டம் வேற எந்த கட்சி நான் சவாலிட்டு சொல்கிறேன். பன்னீர்செல்வம் அவர்களே, நீங்கள் உங்கள் இதே போல் ஒரு கூட்டம் நடந்தால் கோழி பிரியாணியும் கோற்றும் கொடுக்காமல் கொள்கைக்காக கூடுகிற ஒரு கூட்டத்தை கூட்ட முடியும் என்றால் அது இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் தான். ஆகவே இங்கு வந்திருக்கக்கூடிய எனது உறவுகள், நடக்க இருக்கக்கூடிய தேர்தலில் எதிரிக்கு பயம் வர வரைக்கும், உனக்கு நம்பிக்கை வர வரைக்கும் தூங்கக்கூடாது. போய் ஒவ்வொருத்தரும் நீங்க ஒவ்வொரு ஓட்டை வாங்கி காலையில் நடக்க இருக்கிற தேர்தலில் முதல் ஓட்டாக நீ நமது விசில் சின்னம் பொறுத்திருக்க புத்தாடை அழுத்துகிற போது சூரியன் மறையும், இலை உதிரும், தாமரை கருகும், உலக தமிழர்களுடைய ஒளி குரலாக விசில் சத்தம் ஒலிக்கும் என்று கூறி விரைவுகிறேன். நன்றி. அன்னை தமிழருக்கு முதல் வணக்கம். என் ஆருயிரான தலைவர் தளபதி அவர்களுக்கு உயிர் வணக்கம். என்னை போன்ற பல்வேறு படித்த இளைஞர்களை இன்று மேடையேற்றி பேச வைத்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய அண்ணன் எங்களுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தோடு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து முன்னோடிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பேச்சை எங்கிருந்து துவங்குறது அப்படின்னு யோசிக்கிட்டே இருக்கும் பொழுது இங்க தொடங்கினாதான் சரியா இருக்கும். அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவை அனைத்தும் திமுக முதற்று உலகு அப்படின்ற திருக்குறளோடு துவங்குவதுதான் சரியா இருக்கும். ஏன்னா இன்றைக்கு திருக்குறள், திருவள்ளுவர் என்ற பெயரை கேட்டாலே அஞ்சி நடுங்குகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை இரண்டே வரியில்
மக்களிடையே அம்பலப்படுத்தி விட்டார். இந்த கடலூர் மண்ணிலிருந்து அஞ்சலை அம்மாளை பற்றி அண்ணன் அவர்கள் இதற்கு முன்பாக சொன்னார்கள். அந்த அஞ்சலை அம்மாள் அவர்கள் இந்த தேசத்திற்காக மகாத்மா காந்தி அவர்களுடைய வழியில எத்தனையோ சிறையை அனுபவித்தவர், எத்தனையோ முறை சிறைக்கு சென்றவர். தான் வயிற்றில் பிள்ளையை வைத்திருக்கும் பொழுது சிறையிலிருந்து பரோலில் வந்து அந்த பிள்ளையை பெற்றுவிட்டு வெறும் 15 நாட்கள்ல மீண்டும் சிறைக்கு சென்ற ஒரு மாபெரும் போராளியை நம்முடைய கொள்கை தலைவராக இந்த கடலூர் மண் நமக்கு கொடுத்திருக்கிறது. உண்மையான தியாகி, உண்மையான தியாகி. திராவிட முன்னேற்ற கழகத்தை போல ஜெயிலுக்கு போகும்போது நெஞ்சை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தியாகிகள் கிடையாது. அவர்கள் எல்லாம் பொய்க்கால் குதிரைகள், நாம் எல்லாம் நம் தளபதியின் புகழ்கால் குதிரைகள். இந்த பிரச்சார பொதுக்கூட்டம் அப்படிங்கறத பார்க்கும் பொழுது ஒரு மாபெரும் பிரச்சாரத்தை தமிழக வெற்றி கழகம் முன்னெடுக்க போகிறது. தமிழக வெற்றி கழகம் அந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறது என்றால் மக்களே அந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள் என்ற அர்த்தம். ஏன்னா இங்க ஒரு பக்கம் 10 கட்சி கூட்டணி இருக்கலாம், ஒரு பக்கம் 13 கட்சி கூட்டணி இருக்கலாம். நீங்க கூட்டணி வச்சிருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தும் மக்களிடம் சென்று வாக்கு கேட்கக்கூடிய கட்சிகள். எங்கள் தலைவரோடு கூட்டணியில் இருப்பவர்கள் வாக்கு அளிக்கக்கூடிய பொதுமக்கள், வாக்காளர்கள். அப்படிப்பட்ட மக்கள் பிரச்சாரத்தை எடுக்க போறாங்க. என்ன பிரச்சாரத்தை எடுக்க போறாங்க? இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஊழல் என்ற பிரச்சாரத்தை நம்முடைய மக்கள் முன்னெடுக்க போறார்கள். குடும்ப ஆட்சி என்ற பிரச்சாரத்தை முன்னெடுக்க போகிறார்கள். பண்ணையார் ஆட்சி என்ற பிரச்சாரத்தை முன்னெடுக்க போகிறார்கள். மீனவர்கள் இன்றை போராடுகிறார்களே, அதை பிரச்சாரமாக முன்வைப்போம். ஆசிரியர்கள் போராடுகிறார்கள், மாற்றுத்திறனாளிகள் போராடுகிறார்கள், மாணவர்கள் போராடுகிறார்கள், சத்துணவு ஊழியர்கள் போராடுகிறார்கள், இன்றைக்கு செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், மக்கள் தெருவில் போராடி கொண்டிருக்கிறார்கள். விடியல் ஆட்சி, விடியல் ஆட்சி என்று சொல்லிவிட்டு மக்களை மடிய வைக்கும் ஒரு மடியல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஒட்டுமொத்த மக்களும் பிரச்சாரத்தை முன்னெடுக்க போகிறார்கள். அந்த பிரச்சாரத்தின் மாபெரும் ஆயுதம் தான் நம்முடைய சின்னம் விசில். 75 ஆண்டுகால ஆலமரம், வேப்பமரம், புளிய மரம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வெறும் 5 ரூபாய் விசில பார்த்தாலே 5 நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. எங்கேயுமே விசில் சத்தம் கேட்க கூடாதா, எங்கேயுமே விசில் சத்தம் கேட்க கூடாது என்று அஞ்சுகிறார்கள். காவலர்கள் விசில் வச்சுக்க கூடாது, பேருந்து நடத்துனர்கள் விசில் வச்சுக்க கூடாது, குப்பை வண்டி கொண்டு வருவர்கள் விசில் வச்சிருக்க கூடாது, குழந்தைகளுக்கு விளையாட்டு போட்டி துவங்குற அம்பையர் விசில் வச்சிருக்க கூடாது, கிரிக்கெட் மேட்ச் நடக்கக்கூடிய ஸ்டேடியத்துல விசில் வச்சிருக்க கூடாது. ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் வீட்டுல காலைல எந்திரிக்கும் போது குக்கர்ல கூட விசில் சத்தம் கேட்க கூடாது அப்படிங்கிறாரா? அப்போ இந்த சின்னத்தின் மீது இவ்வளவு பயம் இருக்கிறது. இன்றைக்கு இதே ஊழலை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த வேளாண் துறை அமைச்சர் ஒருவர் இருக்கிறார். விவசாயத்தை அமைச்சராக கொண்டவரே, பரந்தூர்ல அத்தனை விவசாயிகள் அங்க ஏர்போர்ட் வேண்டாம், விவசாயத்தை காப்பாத்துங்க, விவசாயிகளை காப்பாத்துங்க, வாழ்வாதாரத்தை காப்பாத்துங்க என்று போராடி கொண்டிருக்கிறார்களே, உங்களுடைய அமைச்சரோ இல்ல முதலமைச்சரோ இன்றைக்கு வரைக்கும் அந்த விவசாய பெருங்குடி மக்களை போய் சந்திக்காதது எதனால்? அந்த மக்களுக்காக துணை நிற்காதது எதனால்? பேருக்கு மட்டும் விவசாய துறைக்கு அமைச்சராக இருந்தால் போதாது. அமைச்சர் அவர்களே, உண்மையாக விவசாயிகளுக்காக போய் நிற்க வேண்டும். ஒரு பேட்டியில பேசுறாரு, புதுசா வந்துடுறாங்க, அவங்களுக்குலாம் விவசாயத்தை பத்தி தெரியுமா, நாத்து நடுறதை பத்தி தெரியுமா, அறுவடை செய்யறதை பத்தி தெரியுமா? முதல்ல உங்களுக்கு விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க, அது கண்ணுக்கு தெரியுதா உங்களுக்கு? அதே அமைச்சர்கிட்ட கேட்கிறேன், இன்றைக்கு நீங்க தலைமுறையாக ஒவ்வொருத்தருக்காக வணக்கம் போட்டு சலாம் போட்டு இன்றைக்கு வாரிசு அரசில் இருக்கக்கூடிய திரு உதயநிதி அவர்களுக்கு சலாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, விவசாய வயலுக்குள்ள கான்கிரீட் போட்டு நடந்த முதலமைச்சருக்கு விவசாயத்தை பத்தி தெரியுமா? தெரியாது, தெரியாது. சாப்பிட மட்டும்தான் தெரியும், விவசாயிகளோட கஷ்டம் அவங்க கண்ணுக்கு தெரியாது. இதுல அவங்க கேட்கிறாங்க, உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு, என்ன அரசியல் இருக்கு? சரி, ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நான் கேட்கிறேன். 2017 நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு விருது வாங்கக்கூடிய மேடையில் பேசுறாரு, திரைப்பட விருது கொடுக்கக்கூடிய மேடையில் பேசுறாரு. நமக்கு சோறு போடக்கூடிய அத்தனை விவசாயிகளும் இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய போராட்டத்திற்கு அரசாங்கம் செவிசாய்க்க வேண்டும். இன்றைக்கு நாடு வல்லரசாவதை விட விவசாயிகள் வாழக்கூடிய நல்லரசாக மாற வேண்டும் என்று தலைவர் பேசுறார். இன்னைக்கு ஒரு நடிகராக இருக்கும் பொழுது அதே 2017 உங்களுடைய மன்னராட்சி வாரிசு இளவரசர் உதயநிதி அவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? லாலா கட சாந்தி அப்படின்னு நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இதுதான் அரசியல். எங்கள் தலைவர் நடிகராக இருக்கும் பொழுது மக்களோடு நின்றால், அரசியல் தலைவராக வந்த பிறகும் மக்களோடு நிற்கிறார். இன்னும் 100 ஆண்டு காலம் சென்றாலும் அவர் மக்களோடு தான் நிற்பார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது.
இதே கடலூர் அமைச்சரை பத்தி விசாரிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அவரை நினைச்ச உடனே ஒரே ஒரு படத்தில் வர நகைச்சுவை காட்சி தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அதான் கையோட பிரிண்ட் போட்டு கொண்டாந்துட்டேன். அவரை நினைத்த உடனே எனக்கு ஒரே ஒரு நகைச்சுவை காட்சி தான், நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். ஐயா செந்தில் அவர்கள் வந்து ஒரு படத்துல நான் மலையை அப்படியே பெயர்த்து தூக்கி வேற இடத்துல வைக்க போறேன் அப்படின்னு நகைச்சுவை பண்ணியிருப்பாரு. இந்த காட்சிக்கும் இங்க கடலூர் மாவட்டத்தில் இருக்க அமைச்சருக்கு என்ன வித்தியாசம்? ஒரே வித்தியாசம், செந்தில எவ்வளவு செய்ய முடியல, அமைச்சர் செஞ்சுட்டாரு. என்ன செஞ்சாரு? இந்த கடலூர்ல மக்கள் அதிகம் புழங்கக்கூடிய மத்தியில பேருந்து நிலையம் அமைக்கிறதுக்கு மக்கள் கேட்டா அது அப்படியே கொண்டு போய் அவருடைய குறிஞ்சிப்பாடி தொகுதியில வச்சுட்டாரு. அன்றாடம் தினசரி மாணவர்கள் பெண்கள் பல கிலோமீட்டருக்கு வேற வேற ஊர்ல இருந்து பஸ் பிடிச்சி சேலாட்டோவை பிடிச்சி கடலூர் சென்டருக்கு வர வேண்டியதா இருக்குது. அந்த மக்களுக்காக பேருந்து நிலையம் கேட்டா இவர் அப்படியே பெயர்த்து கொண்டு போய் அவருடைய தொகுதியில வச்சுட்டாரு. ஏன் அப்படி வச்சாரு? அந்த பஸ் ஸ்டாண்டை சுத்தி இருக்கிறது பூராவே ஐயா ஒரு இடமா. அப்ப எந்த இடத்துல பேருந்து நிலையம் வந்துச்சுன்னா, எந்த இடத்துல விமான நிலையம் வந்துச்சுன்னா இந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை சுரண்ட முடியும் என்று ஒரு சுரண்டல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை வீட்டுக்கு அனுப்புவதுதான் நம்முடைய முதல் வேலை. நேரம் குறைவா இருக்கிறதுனால விரைவாகவே முடிச்சிடுறேன். இந்த விசில் சின்னம், இந்த விசில் சின்னம், விசில பார்த்தா யாருக்கு பயம் வரும்? போலீஸ் விசில் அடிச்சா திருடனுக்கு பயம் வரும். தமிழக வெற்றி கழகம் விசில் அடிச்சா திமுகவுக்கு பயம் வரும். காலையில என்ன சொல்றாங்க? வீட்டு வாசல்ல குப்பை வண்டிக்காரங்க கொண்டு வர விசிலா இது? கண்டிப்பா சொல்றேன், இது குப்பை வண்டியில குப்பையை அள்ளி கொண்டு போகக்கூடிய நம்முடைய தூய்மை பணியாளர்கள் அடிக்கக்கூடிய விசில் தான். ஆனா மக்கள் என்ன பண்ணுவாங்க? 5 வருஷமா வீட்டுக்குள்ள இருந்த திமுக என்ற குப்பையை மூட்டை கட்டி தெருவுக்கு கொண்டு வந்து 2026ல விசில் அடிச்சு வெளியே கொண்டு போயிடுவாங்க. இதான் நடந்துகிட்டு இருக்குது. உடனே இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்டா முதலமைச்சர் ரேம்ப் வாக் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. நம்ம தலைவர் திரைத்துறையிலிருந்து வந்த அரசியல் தலைவராக மாபெரும் ஆளுமையாக உருவாயிட்டாரு. ஆனா முதலமைச்சர் பாவம், முதலமைச்சர்ன்றதை மறந்து நடிகரா மாறிக்கிட்டு இருக்கிறாரு. மாபெரும் நடிகர் ஆயிட்டாரு. எங்களுடைய தலைவர் ரேம்ப் வாக் வந்தாருன்னா சும்மா அழகர் இறங்கி ஆத்துல வர மாதிரி ஜெகஜோதியா இருக்கும். பாவம் முதலமைச்சர் இறங்கி நடந்து வர்றார். இந்த சந்திரமுகி படத்துல ஒரு வசனம் வரும்ல, அவன் கங்காவை பார்த்தாரு, கங்காவா தன்னை நினைச்சுக்கிட்டாரு, கங்காவாவே மாறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்முடைய தலைவரை பற்றியே 24 மணி நேரம் சிந்திச்சு நம்ம தலைவராகவே மாறணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதுலயும் நம்முடைய தோழர்கள்லாம் துண்டு தூக்கி போட்டு மாலை தூக்கி போட்டு நம்ம தலைவர் அதை அழகா வாங்கி எடுத்துக்கிட்டாரு, அவங்களுக்கு போட்டு விட்டாரு. பாவம் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேல அவங்க சொந்த கட்சிக்காரங்களுக்கு என்ன கோபம் தெரியல, துண்டை எல்லாம் அப்படி பந்து போல மடிச்சு சடால் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ உண்மையாக ஒரு ரூபா கூட கொடுக்காம, சாப்பாடு கொடுக்காம, பணம் கொடுக்காம, குப்பை வண்டியில போய் ஏத்திக்கிட்டு வராம, குறிப்பா மதுபான பாட்டில் கொடுக்காம அன்புக்காக ஒரு கூட்டம் சேருதுன்னா என் தலைவருக்காக மட்டும்தான். 200 ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு வந்தா இப்படிதான் நடக்கும். எனவே இந்த கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய 9 சட்டமன்ற தொகுதியிலும் தலைவர் தளபதி யாரை வேட்பாளராக நிறுத்துகிறாரோ அவரை சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. உங்கள் அனைவருக்கும் தேவையானதை வீடு தேடி கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு என்பதை சொல்லிக்கொண்டு, எல்லாரும் வைக்கக்கூடிய விமர்சனம் சின்ன பசங்களை வச்சு எப்படி அரசியல் பண்ணுவாங்க, சின்ன பசங்களை வச்சு அப்படி ஆட்சி நடத்துவாங்க அப்படின்னு கேட்கிறாங்களே, பதில் சொல்லுங்க. இந்த சின்ன பசங்க 2026 தேர்தலில் உங்கள் ஆட்சிக்கு முடிவுரை எழுதி எங்கள் தலைவரின் நல்லாட்சிக்கு துவக்க உரை எழுதுவோம். எத்தனை அதட்டல்கள், உருட்டல்கள், மிரட்டல்கள் வந்தாலும் அஞ்ச மாட்டோம். தேர்தல் களத்தில் திமுகவின் கதை முடிக்காமல் ஓய மாட்டோம். வாழ்க தளபதி, வாழ்க தளபதி, வாழ்க தளபதி. இந்த கூட்டம் என்பது கடந்த 10 நாட்களாக மேலாக காவல்துறையிலே அனுமதி கேட்டிருந்தோம். நாங்கள் வேறொரு இடத்தை தேர்வு செய்து அவங்களோட அனுமதி கேட்டிருந்தோம். ஆனால் எங்களுக்கு அந்த இடம் அனுமதி கிடைக்கவில்லை. காரணம், எதுக்கெடுத்தாலும் கரூர் சம்பத் காரணம் சொல்லி நமக்கு பர்மிஷனே கொடுக்க மாட்டாங்க. ஆகையினாலே புதன்கிழமை காலை மதியம் 1 மணிக்கு தான் எங்களுக்கு இந்த அனுமதி இந்த மைதானத்திலே வழங்கப்பட்டது. வியாழக்கிழமை ஒரே நாளில் இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு என்று சொன்னால் அது தளபதி என்ற ஒரே முகத்துக்காக தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது.
அதே போல கடலூர் மாவட்டத்திலே பல்வேறு பிரச்சனைகள் உள்ளது. இங்க இருக்கக்கூடிய தீய சக்தி திமுக இந்த கடலூர் மண்ணில் இருக்கக்கூடிய மாவட்ட அமைச்சர் அவர்கள் கடலூர் மண்ணிற்கு எதுவுமே செய்ததாக வரலாறு என்பதை கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடலூர் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள், கடலூரில் பிரதானமாக இருக்கக்கூடிய பஸ் நிலையத்தை கடலூர் சட்டமன்ற தொகுதிக்கு இல்லாமல் கொண்டு போய் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியில் வச்ச ஒரு அமைச்சர் தான் நம்மளுடைய அமைச்சர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல பல்வேறு பிரச்சனைகள் மாநகராட்சியிலே கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட கோடிகளை அந்த அரசாங்கத்தில் வழங்கி எந்த செயல்பாடுகளும் சரியாக செய்யவில்லை என்பதுதான் நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. கடலூர்ல தேவையில்லாத இந்த கடைகளை கட்டி வைத்திருக்காங்க. இந்த கடையால் எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது. ஆனால் அவர்கள் கமிஷன் கரப்ஷன் வாங்குவதற்காகவே இந்த கொள்ளையடித்துக் கொண்டிருந்த தீய சக்தி கூட்டத்தை வரும் 2026ஆம் ஆண்டு தலைவர் தளபதி அவர்களுடைய கையிலால் இந்த ஆட்சி அகற்றப்பட்டு தமிழக முதல்வராக தளபதி அவர்கள் பதவி ஏற்பார் என்பதை கூறிக்கொண்டு இந்த கடலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 9 தொகுதிகளிலும் கழக பொதுச் செயலாளர் ஒப்புதலோடு தளபதி யார் அவர்களை கையை நீட்டுகிறார்களோ அவர்களை வெற்றி பெற செய்து 9 சட்டமன்ற தொகுதிகளும் தளபதியின் பாதத்திலே சமர்ப்பிப்போம் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த நல்ல உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடையாளம் தந்த தலைவர் தளபதி அவர்களுக்கும் அங்கீகாரம் தந்த பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கடலூர் மாவட்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தை தலைமையேற்று சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்க எங்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய அகில இந்திய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் அவர்களே மற்றும் அண்ணனோடு இணைந்து இந்த நிகழ்வினை சிறப்பிக்க வருகை புரிந்திருக்கும் தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் அவர்களே மற்றும் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்புக்குரிய அண்ணன் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி இந்த கடலூர் மாவட்டத்திலே இந்த மக்கள் எப்போதெல்லாம் துன்பப்பட்டு துயரப்பட்டு இருக்கிறார்களோ அப்போதெல்லாம் தலைவர் தளபதி அவர்கள் நேரடியாக களத்திற்கு வந்து மக்களிடையே துன்பத்திலே துயரத்திலே பங்கெடுத்தவர்தான். உதாரணமாக சொல்ல போனோம் என்றால் 1998 கடலூர் முழுக்க வெள்ளப்பாழ் வந்து மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நிலையில் இதே இடத்திலே தலைவர் தளபதி அவர்கள் கடலூர் முழுக்க மக்களை திரட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கியவர்தான். மேலும் உலகையே உலுக்கிய சுனாமி பேரலையின் போது பாதிக்கப்பட்ட பகுதிக்கு கடலூருக்கு நேரடியாக சென்று அந்த கிராமத்தை சென்று அங்கு கூடிய அனைவருக்கும் நிவாரண உதவிகள் வழங்கியவர்தான் தலைவர் தளபதி அவர்கள். அதற்கு அடுத்தாற் போல் கடலூரே சீர்கட்டு கடலூரில் இருக்க அனைத்து மரமும் வீழ்ந்து தானே புயல் உக்கிரத்தின் போதும் தலைவர் தளபதி அவர்கள் நேரடியாக வந்து மக்களை சந்தித்து நிவாரண உதவி வழங்கி தொடர்ந்து செய்தவர்தான். அந்த வகையிலே தலைவர் தளபதி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த கடலூர் மாவட்ட மக்கள் துணையோடு தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர் படை உதவியோடு கடலூர் மாவட்டத்திலே உள்ள இந்த 9 சட்டமன்ற தொகுதியிலும் தலைவர் தளபதி யாரை வேட்பாளராக அறிவிக்கிறாரோ அத்தனை பேரையும் வெற்றி பெற செய்வதோடு வருகின்ற 2026 வருகின்ற தேர்தலில் தலைவர் தளபதி அவர்களை முதலமைச்சராக சூளுரைப்போம் என்று உறுதி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.